இன்றைய வாஸ்து ப்ரோக்ராமில் ஒரு பெரிய அமைச்சர் வட இந்தியாவில் ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, ஹெல்த் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு ஒரு மாநிலத்தில். அவர் என்னுடைய ஒரு பேப்பர் பிடிஐலேருந்து ஒரு ஃப்ரெண்டு என்னை இட்டுட்டு போகிறாரு. மெட்ராஸில் தங்குறாரு அவர் ஒரு இடத்துல, பார்க்குறோம். அப்போது அவர் சொன்னார், குருஜி हमको आपसे बात करना है, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ஃப்ரீ ஆகி சொல்லுங்கள். இல்லை நான் என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அந்த ரூமில் உட்காருங்க, நம்ம பேசலாம். இது சென்னையில் நடந்த விஷயம் சொல்கிறேன். பார்த்தேன். நான் அந்த காலத்தில் ரொம்ப லேப்டாப்பெல்லாம் தூக்கின்னு போக மாட்டேன். அந்த நேரம் பிரச்சனைலாம் போட்டுகிட்டே போயிடுவேன். அப்பொழுது அவர் வராரு, உட்கார்றாரு. சார் என்னுடைய பேர் இது அது அப்படி இப்படின்னாரு. ஓகே ஓகே ஓகே, என்ன சொல்கிறீங்க, எப்படி இருக்கும் இந்த வாட்டி எலெக்ஷன் அப்படின்னு கேட்டார். சார் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சார், அதெல்லாம் பார்த்துக்கலாம், இந்த பிரச்சனை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டேன். சில பெண்கள் கோபம் பண்ணாதீங்க, நான் சொல்கிறது சாந்தமாக விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். வீடு எப்படி நாசம் ஆகிறது அதுக்காக இது சொல்கிறேன். ஒரு ஹோம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுடைய கதையை சொல்கிறேன். ஐயா, இந்த பிரச்சனை நான் போட்டுட்டு வந்தேன், நீங்கள் எனக்கு டவுட்டாக இருந்தது, இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது கேட்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் இருக்குது சார் அப்படின்னார். நான் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னார். ஓஹோ, அப்போது உங்கள் வீட்டுக்கு வெளியே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்னு. ஆமாம், பேரி இருக்குது அப்படின்னார், கிணறு இருக்குது அப்படின்னாரு. அந்த கிணறு உங்கள் வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் இருக்கான்னு கேட்டேன். ஆமான்னாரு. உங்கள் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆமான்னாரு. பாருங்கள், வாசுவில் இந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன், அது கட்டுன்னு ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன், எல்லாமே கேட்டுங்க. ஆமான்னாரு. உங்கள் மருமகள் வந்த பிற்பாடு உங்கள் வீட்டில் உங்கள் மகள்கள் வரது இல்லாமல் இருக்கும், வரமாட்டாங்களே அப்படின்னு அழுறது ஆரம்பிச்சிட்டார். அவர் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறவர் சொல்ல, தூ பாஹர் ஜா அப்படின்னா, நீ வெளியே போ பண்ண, அவர்கிட்ட பேசுகிறேன். அழுறது ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? வாஸ்துவே சொல்கிறேன். நீங்கள் மினிஸ்டராக இருந்தாலும், மினிஸ்டராக வர வேண்டும் என்றாலும், உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து இருந்தால் எப்பொழுதுமே தென்மேற்கு ரூமில் படுக்காதீங்க. தென்மேற்கு ரூமில் படுக்காதீங்க. தென் கிழக்கில் படுக்காதீங்க. தெற்கு மத்திய பகுதியில் படுக்கலாம், மேற்கு மத்திய பகுதியில் படுக்கலாம். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு மினிஸ்டராகவே, பெரிய மினிஸ்டராகவே தான் வர முடியும். தென்மேற்கில் படுத்தால் அந்த சீட்டு நிரந்தரமாக இருக்காது, பிரச்சனை அதிகமாக இருக்கும், விட வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் தென்மேற்கில் படுத்து அந்த வீட்டுக்கு தென்மேற்கில் கிரவுண்டில் கிணறு, போரிங் எல்லாம் இருந்ததுன்னா, அல்லது ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தால், அல்லது ஒரு ஆறு ஓடுனா, நீங்கள் உங்கள் மினிஸ்டர் பதவியை விட வேண்டியதாக இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷனில் போகிறீங்க, 10 வாட்டி போனாலும் ஜெயிக்க மாட்டீங்க. ஜெயிச்சு ஒரு வாட்டி வந்துட்டாலும் உங்கள் வீட்டில் புதன் அஸ்தமாக இருக்கும். புதன் அஸ்தமாக இருந்தால் உங்களுடைய அக்கா, உங்களுடைய பெண்கள் உங்கள் வீட்டில் வரமாட்டார்கள். ஏனென்றால், நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன், சனிக்கேத்து சேரும் இடம் பிசாச்சு இடம், பேய்களுடைய இடம். இந்த பிசாச்சு புத்தி யாருக்கு வரும்? அதாவது யார் யார் வீட்டில் தெற்கு திசையில், தென்மேற்கு திசையில் தண்ணீர் தொட்டி இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் கிணறு இருக்குது, அந்த வீட்டில் பேய்களுடைய நடமாட்டம் இருக்கும். அந்த பேய்களுடைய நடமாட்டம் பெண்களை தான் தாக்கும். ஃபஸ்ட்டு பெண்களை தாக்கும்.
அதனால் பெரிய பதவியில் இருந்தால் மன கஷ்டம் இருக்காது என்று நினைக்காதீர்கள். அவங்களுக்கு பாவம் ரொம்ப அதிகமாக கஷ்டம் வெளியே சொல்ல முடியாது. பாவம் என்று சொல்ல முடியாமல் நாங்கள் சொல்லுவோம், சிவன் போல் விஷத்தை சாப்பிட்டு கொண்டு வெளியே வரும்போது ஒயிட் துணியை போட்டுட்டு வெளியே வருவார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நேர்களே, முக்கியமான விஷயம் என்ன? பெரிய பதவியில் வரணும், வீட்டில் சண்டை நடக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன அந்த ஊருக்கே கூப்பிட்டாங்க, கேபிட்டல் சிட்டி. நல்ல குளிர், டிசம்பர் மாதம் போனேன். அப்பொழுது பார்த்தேன், சவுத் வெஸ்டில் பெரிய கிணறு. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே தண்ணியை பிடிச்சிட்டு போகிறாங்க. இவர் வடகிழக்கில் ஒரு ரூமில் படுக்கிறார் எல்லாமே. ஆனால் இப்படி மினிஸ்டர் ஆகிட்டார். இது கவர்மெண்ட் கொடுத்த பங்களா அவருக்கு. அவருடைய வீடு தனி வீடு. வீட்டுக்கு வடகிழக்கில் படுக்கிறாரு. தென்மேற்கில் கிணறு இருக்குது. கிட்னி கோவிந்தா டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணிட்டார். கிட்னி போன பிற்பாடு என்ன பிரச்சனை? ஓவர் சுகர். இதுவும் தென்மேற்கில் இருக்கிற தோஷம். அதனால் சாதாரண மனிதர்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன், மனசில் ரொம்ப பேராசை வைக்காதீர்கள். ரொம்ப அதிகமாக பேராசை இருந்தால் தென்மேற்கை கவனிங்கள். வீட்டுக்கு அங்கே தோஷம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தென்மேற்கு கார்னரில் போய் படுக்காதீங்க. படுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் பெருசாக சேர்ந்துடும். தென்மேற்கு ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா கிழக்கில் தலை, மேற்கில் கால் வச்சு படுங்க. சந்தோஷமாக வாழ்வீர்கள். எந்த மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி. பாருங்கள், ஜோதிடர் ஒரு டாக்டர் போல், ஜோதிடர் ஒரு டாக்டர் போல், ஒரு வைத்தியர் போல், ஒரு குருவை போல, நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லோருக்கும் சமானமான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த மாதிரி தான் கொடுக்குறனால தான் என்கிட்ட எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க. நான் எல்லோருக்கும் பார்க்குறேன், யார் யாருக்கு வாஸ்து பண்ணி வந்திருக்கணும் அவர்கள் எல்லோரும் இதுவரைக்கும் சந்தோஷமாக சுகமாக வாழ்கிறார்கள். நன்றி, வணக்கம்.